அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் போராசிட்டிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். Porosity is the percentage of void space in a rock. It is defined as the ratio of the volume of the void space divided by the total volume of sediments. அதாவது போராசிட்டின்னா பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ் இன் ராக். ராக்கில் இருக்கிற அந்த துளைகள், அந்த பாறையில் உள்ள விரிசல்கள், பாறையில் உள்ள கேப்பு, பாறையில் உள்ள வெடிப்பு, அது வழியாக தான் வாட்டர் உள்ள பாஸ் ஆகி போகும், இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகும். அந்த துளைகள் எவ்வளோ இருக்கோ அதை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதுதான் போராசிட்டின்னு பேர். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ் டிவைடட் பை தி டோட்டல் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ். எவ்வளோ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை எவ்வளோ டோட்டல் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அந்த மண் இருக்குது, அந்த டோட்டல் வாய்ட்ஸையும் அதை டிவைட் பண்ணி டோட்டல் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அதால் டிவைட் பண்ணால் அந்த போராசிட்டி கிடச்சிடும். இது மேத்தமெட்டிக்கலி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? போராசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன் தி செடிமெண்ட்ஸ், அதாவது விவி வால்யூம் வாய்ட்ஸ், விவி வால்யூம் வாய்ட்ஸ், டோட்டல் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் கீழே வி. ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா தான் porosity பேர். தி மேத்தமெட்டிக்ஸ் சிம்பல் பை இஸ் யூஸ்ட் டு டினோட் தி porosity. இந்த போராசிட்டியை பைங்கிற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சிம்பலில் அந்த குறியீடில் குறிக்கலாம். சில சமயம் சிம்பிள் இட்டா இந்த சிம்பிளையும் குறிக்கிறாங்க. அது பை இஸ் ஈக்குவல் டு விவி டிவைட் பை கேபிட்டல் பி இன்ட்டு 100. பர்சன்டேஜில் சொல்றதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஹியர் விவின்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், கீழே உள்ள விங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் sediments. Some of the important factors that influence the porosity of the sediments includes grain size, shape, sorting and the nature of packing of the grains. The composition, degree of compaction and cementation of sediments are also playing important role in determining the porosity of any rock. ஸோ ராக்கில் எந்த அளவுக்கு அந்த போர் ஸ்பேசஸ் துளைகள் இருக்கோ அது வழியாக வாட்டர் இப்படி பாஸ் ஆகணும். எதை பொறுத்து அதாமன்னா கிரைன் சைஸ், அந்த செடிமெண்ட்ஸில் உள்ள அந்த மண்ணில் உள்ள அந்த மண்ணுடைய கிரைன் சைஸ், அது எவ்வளோ சைஸ் இருக்குது, சைஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, அதை பொறுத்தும் போராசிட்டி மாறும். ஷேப், அங்குள்ள கிரைன்ஸ், இப்போ மணலாக இருந்தால் சின்ன சின்ன மணல் கிரைன்ஸ் இருக்கும். அந்த மண்ணோடைய ஷேப்பு எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்கா இல்லை ஆங்குலராக இருக்கா, அதை பொறுத்தும் போராசிட்டி வேரி ஆகும். தென் சார்ட்டிங்னா பிரித்து இருக்கிறது, அதாவது யூனிஃபார்மாக இருக்கலாம், கிரைன் சைஸ்லாம் பார்த்தா யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லை கிரைன் சைஸ் மிக்சடாக இருக்கலாம். சார்ட்டிங். இந்த நேச்சர் ஆஃப் பேக்கிங், அந்த கீழே ப்ரெஷர் செடிமெண்ட்ஸ்லாம் பேக் ஆகிருக்கும், அது எந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்குது அதை பொறுத்தையும் போராசிட்டி மாறும். தி காம்போசிஷன் பொறுத்தும் போராசிட்டி மாறும். டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன், எந்த அளவுக்கு ப்ரெஷரில் காம்பேக்ட் ஆகிருக்கு அதை பொறுத்தும் மாறும். அண்ட் சிமெண்டிங் மீடியா, அதனுடைய 2 கிரைன்ஸ் உள்ள என்ன சிமெண்டிங் மீடியா இருக்குது அதை பொறுத்தும் இந்த போராசிட்டி மாறும். அதாவது போராசிட்டினா அந்த பாறையில் உள்ள துளைகள், அந்த துளைகள் எதை வச்சு வேரி ஆகும், எதை வச்சு மாறுபடும் அப்படின்னா அந்த பாறை, அந்த ஃபார்மேஷன், அதில் உள்ள அந்த கனிமங்கள், அந்த கிரைன் சைஸ், அந்த செடிமெண்ட்ஸோடைய சைஸ், கிரைன் சைஸ் என்னவும் இருக்குது, சின்னதாக பெருசாக, ஷேப் என்ன, சார்ட்டிங் எப்படி, நேச்சுரல் பேக்கிங், இதில் வச்சு அந்த போராசிட்டி வேரி ஆகும். இப்போ இதை பார்க்கலாம்.
ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் porosity, சைஸ், ஷேப் அண்ட் சார்ட்டிங் நேச்சர் ஆஃப் கிரைன்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கல், சின்ன சின்ன செடிமெண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோனு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரைன் சைஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, அதை விட சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ரொம்ப கிளே மெட்டீரியல்ஸு. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ எந்த சைடில் கிரைன் சைஸ் அதிகமாக இருக்கோ அங்கே போராசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கிரைன் சைஸ் ரொம்ப சின்ன சைஸஸ் கிரைன்ஸ், அதனால் போகிறது லோ போராசிட்டி. இது கிரைன் சைஸ் பெருசாக இருக்குது, ஹை போராசிட்டி. ஸோ போராசிட்டி இன்க்ரீசஸ் இன் திஸ் வே. ஸோ கிரைன் சைஸு பெரிய சைஸாக இருந்தால், லார்ஜ் சைஸ் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு கிராவல், மணலே பெரிய சைஸு, பெபிள்ஸு, கிராவல்ஸும்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா போராசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப சைஸு சின்னதாக இருக்குது மணல், பொடி மணல், அதில் வந்து போராசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ போராசிட்டின்னா அந்த பாறையில் உள்ள அந்த மணல், களிமண் இல்லை வேறு ஏதாவது பாறைகள், அதில் உள்ள நுண்துளைகள், அந்த சின்ன சின்ன கிரைன்ஸுக்கு நடுவில் உள்ள நுண்துளைகள், அதுக்கு பேர் தான் போராசிட்டின்னு பேர். இப்போ இந்த போராசிட்டி எதை வச்சு மாறும்னா கிரைன் சைஸை வச்சு மாறும்னு சொன்னேன். கிரைன் சைஸ் பெருசாக இருந்தால் போராசிட்டி அந்த நுண்துளைகள் அதிகமாக இருக்கும் பாறையில். அதே அந்த கிரைன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்த போராசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லோ போராசிட்டியாக இருக்கும். ரொம்ப ராக்கு கெட்டியான ராக்காக இருந்தால், ரொம்ப மேசிவ் ராக்காக இருந்தால் சுத்தமாக போராசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்த ஃபேக்டர் ஷேப். இது கிரைன் ரவுண்ட்னஸ் ஆர் ஷேப். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்குலராக இருக்குது, வெரி ஆங்குலர் கிரைன்ஸ். அந்த கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இல்லை. அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரைன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. ஸோ எந்த இதில் வந்து கிரைன் சைஸ் வந்து ரவுண்டாக இருக்கோ, பெபிள்ஸு, கிராவல்ஸு, இந்த மாதிரி ரவுண்ட் சைஸாக இருந்தால் கிரைன்ஸு, அதில் வந்து ஹை போராசிட்டியாக இருக்கும். இங்கே ஆங்குலர் ஃப்ராக்மெண்ட்ஸு லோ போராசிட்டி. ஏன்னா இந்த ஆங்குலர் வந்து ஒன்றோட ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து அந்த நடுவில் இந்த துளைகள் வராமல் லாக் ஆகிடும். நல்லா போய் அந்த அந்த ஹோல்ஸை வந்து பிடிச்சிக்கும், போய் ஒட்டிக்கும். அதில் வந்து ஆங்குலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து லோ போராசிட்டியாக இருக்கும், கம்மியான போராசிட்டியாக இருக்கும். அதே ரவுண்டட் ஃப்ராக்மெண்ட்ஸில் வந்து ஹை போராசிட்டியாக இருக்கும், போராசிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஃபேக்டர் என்னன்னாக்க கிரைன் அரேஞ்ச்மெண்ட் ஆர் சார்ட்டிங். சார்ட்டிங்னா சின்னது, அதாவது ஒரே சைஸ் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த கீழே உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் உள்ள கிரைன்ஸாக இருக்குது. இது பார்த்தா கொஞ்சம் பெருசு சின்னது கலந்துருக்கு, இது ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது கலந்துருக்கு. அப்போது ஒரு சார்ட்டிங்கில் பிரிக்கிறது. ஸோ ஒரே சைஸ் மெட்டீரியல்லாம் பிரிஞ்சிருந்தால் அது ஹைலி சார்ட்டட், வெல் சார்ட்டட். இல்லை அதிகமாக அந்த சைஸ் வைஸ் பிரிக்காமல் சின்னது பெருசு எல்லாம் கலந்துருந்தால் அது போர்லி சார்ட்டட். ஸோ போர்லி சார்ட்டில் வந்து சின்னது பெருசு வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும், அந்த போராசிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ போர்லி சார்ட்டடில் லோ போராசிட்டி, அதே வெல் சார்ட்டடில் யூனிஃபார்மாக கிரைன்ஸ் இருந்தால் அது ஹை போராசிட்டி. இப்போ மொத்தம் 3 ஃபேக்டரில் பார்த்துருக்கோம் போராசிட்டி இது எப்படி அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. முதல் வந்து கிரைன் சைஸ். இந்த கிரைன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் போராசிட்டி அதிகமாக இருக்கும், கிரைன் சைஸ் சின்னதாக இருந்தால் போராசிட்டியும் ரொம்ப லோவாக கம்மியாக இருக்கும். அடுத்தது கிரைனோட ஷேப்பு. அந்த கிரைன்ஸில் வந்து ஆங்குலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தால் லோ போராசிட்டியாக இருக்கும், அதே ரவுண்டட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தால் ஹை போராசிட்டியாக இருக்கும். அடுத்தது சார்ட்டிங். சார்ட்டிங்னாக்கா யூனிஃபார்ம் கிரைன்ஸ்லாம் யூனிஃபார்ம் இருந்தால் ஹை போராசிட்டியாக இருக்கும், சின்னது பெருசு கலந்துருந்தால் போர்லி சார்ட்டடாக இருந்தால் போராசிட்டி லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் பேக்கிங். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா கியூபிக் பேக்கிங். அந்த கிரைன்ஸ்லாம் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராம்போஹெட்ரல் பேக்கிங் ஆர் ராம்பிக் பேக்கிங். ஸோ அந்த பேக்கிங் உள்ள அந்த போராசிட்டி பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ எப்படி அந்த கிரைன்ஸ் வந்து பேக் ஆகுது, கியூபிக் பேக்கிங்காக இருந்தால் போராசிட்டி அதிகமாக இருக்கும், ராம்பிக் பேக்கிங் ஆர் ராம்போஹெட்ரல் பேக்கிங்காக இருந்தால் போராசிட்டி கம்மியாக இருக்கும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சிமெண்டிங் மீடியா பொறுத்தும் அந்த மோர் சிமெண்டிங் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் லெஸ் போர் ஸ்பேசஸ். சிமெண்டிங் மீடியா அதிகமாக இருந்துச்சுனாக்கா நிறையா அந்த கிரைன்ஸுக்கு கேப் அதிகமாக இருக்காது, அதில் லோ போராசிட்டியாக இருக்கும்.
அப்புறம் ஃப்ராக்சர் அதிகமாக இருந்தாக்கா, கிராக்ஸ்லாம் அதிகமாக இருந்தாக்கா போராசிட்டி அதிகமாக இருக்கும். கிராக்ஸ் கம்மியாக இருந்தாக்கா போராசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்போரசிட்டி இன் செடிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கிரைன் சைஸ். ஜென்ரலி தி கோர்ஸ் சைஸ் கிரைன்ஸ் ஹேவ் ஹையர் போராசிட்டி தேன் தி ஸ்மாலர் கிரைன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கிரைன் சைஸ் சின்னதாக இருந்தால் போராசிட்டி கம்மியாக இருக்கும். கிரைன் சைஸ் பெருசாக இருந்தால் porosity அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி sandstone shows the porosity of 15% but the gravel shows the porosity 30%. சாண்ட்ஸ்டோனுக்கு வந்து 15% தான், அதே கிராவல்ஸ் வந்து 30%. அதே ஆனால் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா, பட் சில்ட் அண்ட் கிளே ஷோஸ் ஹை porosity. இது வந்து if the size is large, porosity will be the higher, and if the grain size small, the porosity will be lower. But silt and clay shows the high porosity. Silt clay வந்து grain size ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் porosity அதிகமாக இருக்கும். Shape of the grains. The shape of the grains also determines the porosity percentage of the sediments. The sediments which are dominated of rounded grains normally shows high porosity than sediments angular fragments. ரவுண்டட் கிரைன்ஸாக இருந்தால் porosity அதிகமாக இருக்கும், ஆங்குலர் ஃப்ராக்மெண்ட்ஸாக porosity கம்மியாக இருக்கும். சார்ட்டிங், நான் சொன்ன வெல் சார்ட்டட் சாயில்ஸ் கண்டெக்ட் ரவுண்டட் சிமிலர் சைஸ் கிரைன்ஸ் அண்ட் ஆல்சோ நாட் க்ளோஸ்லி பேக்ட், ஹென்ஸ் தே ஆர் தி மோஸ்ட் போரஸ். ஸோ ஒரே சைஸ் உள்ள சார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துல porosity அதிகமாக இருக்கும், அன்சார்ட்டட் சாயிலில் porosity கம்மியாக இருக்கும். நேச்சர் ஆஃப் பேக்கிங். another factor which influences porosity in the rock nature of the packing of grains present in the sediment. If the packing is square, the porosity shows higher value, but the packing is rhombic, example, the porosity is less. So porosity வந்து ஸ்கொயர் பேக்கிங் இருந்தால் porosity அதிகமாக இருக்கும், rhombic பேக்கிங் எக்ஸாம்பிள் பேக்கிங் இருந்தால் porosity கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து porosity ரெண்டாக பிரிக்கலாம், பிரைமரி porosity, செகண்டரி porosity. பிரைமரி porosity due to rock which is the porosity formed during the rock formations of, எப்போ அந்த ராக்கோட துளைகள் வந்து அந்த பாறை ஃபார்ம் ஆகும்போது உண்டாச்சோ அது பேர் பிரைமரி porosity. செகண்டரி porosity வந்து அந்த பாறையில் வந்து அதுக்கப்புறம் பாறை ஃபார்ம் ஆன பிற்பாடு ஏதோ ஒரு ஃபால்ட்டோ ஷேரோ இல்லை ஒரு கிராக்கோ அந்த மாதிரி பின்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செகண்டரி porosity. பிரைமரினா ராக் உண்டாகும் போது ராக் ஃபார்ம் ஆகும்போதே ஃபார்ம் ஆகுது, செகண்டரினா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது. Effective porosity, the amount of open space which you can get saturated with water represents the effective porosity. And எல்லா ஓப்பன் ஸ்பேஸையும் வாட்டர் எந்த அளவுக்கு சேச்சுரேட் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து எஃபெக்டிவ் போராசிட்டின்னு பேர். இப்போ நம்ம வந்து இந்த சம் ஆஃப் தி ராக்ஸோட போராசிட்டி வேல்யூஸை பார்க்கலாம். ஓகே, அன்கன்சாலிடேட்டட் கிராவலாக இருந்தால் 25-40% ஆஃப் போராசிட்டி, சாண்டாக இருந்தால் 25-50% போராசிட்டி, சில்ட்டாக இருந்தால் 35-40% போராசிட்டி, கிளேயாக இருந்தால் 40-70% போராசிட்டி. இப்போ கன்சாலிடேட் ராக், ஃப்ராக்சர்டு பெசால்ட்டு 5-50%, காஸ்ட் லைம்ஸ்டோன் 5-50%, சாண்ட்ஸ்டோன் 5-30%, சாண்ட் கிரைன்ஸ் வேறு சாண்ட் ஸ்டோன் வேறு. சாண்ட் ஸ்டோன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஹார்டாக ஃபார்ம் ஆனது, சாண்ட்னா இண்டிவிஜுவலாக ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறது, ஒரு சிமெண்டிங் மீடியாவோட கிடையாது. இதில் சிமெண்டிங் மீடியாவோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால பர்சன்டேஜ் கம்மி. porosity percentage 5-30, limestone dolomite 0-20, shale 0-10, fractured crystalline rock 0-10, massive crystalline rock 0-5. So with this we have completed the porosity. porosityங்கிற அந்த இதை முடிச்சிட்டோம். Thank you.